நான் எழுதி வானதி பதிப்பகத்தினரால் வெளியிடப்பட்ட நூல்தான் பூந்தரை நாடு. அதை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். கொங்கு நாடு என்பது சேர சோழ பாண்டிய நாட்டைப் போல தனி மரபினரால் ஆளப்பட்ட பகுதி அல்ல. மாறாக பல சிற்றரசர்களால் ஆளப்பட்டது. அதனால் அந்த பகுதிகளை சேர சோழ பாண்டியர்கள் தங்கள் நாட்டுடன் அவ்வப்போது இணைத்து கொண்டு வந்துள்ளனர். அதன் காரணமாகவே சங்ககாலம் முதல் மூவேந்தர்களிடையே அடிக்கடி போரும் நிகழ்ந்துள்ளது. மேலும் இப்பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பாலக்காடு கணவாயின் அருகில் அமைந்துள்ளதால் தென்னகத்தின் பல அரசர்கள் இப்பகுதியை கைப்பற்ற சண்டையிட்டனர். கொங்கு நாட்டில் உள்ள கொங்கு குலாலர் சமுதாய மக்கள் தனக்கென்று 20 நாடுகளாக உட்பிரிவு கொண்டுள்ளனர். இதனை பழங்கால இலக்கியங்களும் கல்வெட்டுகளும் உறுதிப்படுத்துகின்றன. இன்றைய கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நீலகிரி, சேலம், தருமபுரி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல் மற்றும் திருச்சி, கிருஷ்ணகிரி, பாலக்காடு மாவட்டங்களின் சில பகுதிகளை உள்ளடக்கியது கொங்கு நாடு. அப்படிப்பட்ட கொங்கு நாட்டின் ஒரு பிரிவான பூந்துரை நாட்டின் பெருமையையும் கிபி 7ஆம் நூற்றாண்டில் நடைபெற்ற சம்பவங்களாலும் புனையப்பட்டவைதான் இந்த பூந்துரை நாடு நாவல். சம்பந்தரின் தேவார பாடலிலும் இப்பகுதி கூறப்பட்டுள்ளது. இது இடைக்கால வரலாற்றின் கீழ்க்கரை பூந்துரை நாடு என நாட்டுப்பிரிவில் அடங்கியிருந்தது. ஆண் பெண் சமம் என்னும் எண்ணம்தான் துளிர்விட வேண்டும். கணவன் மனைவி என்பவர்கள் அக்னியை சாட்சியாக வைத்து ஒருவரை ஒருவர் தங்களின் பாத்தியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். அதனை தங்களின் வாழ்க்கை முழுவதும் கடைபிடித்து இருவரும் இணையான பங்கினை கொடுத்து வாழ வேண்டும். நான் ஆண், அனைத்து முடிவுகளையும் நான் தான் எடுப்பேன். பெண்ணாகிய உந்தன் கூற்றை கேட்க மாட்டேன் என்ற அகங்காரம் ஒழிய வேண்டும். துளையாளின் அறிவுரையை கேட்டு நடந்த எந்த ஒரு நாடும் அழிந்து போனதாய் சரித்திரமில்லை. அதே போன்று பெண்களும் ஆண்களுக்கு சம உரிமை கொடுத்து அவர்களை மதித்து நடத்தல் வேண்டும் என்னும் பெரும் பண்பினை புனைவின் வாயிலாக ஏந்தி நிற்கும் நாவல்தான் இந்த பூந்துரை நாடு. நம் அர்த்தநாரீஸ்வரர் பெருமையை அனைத்து வயதினரும் படிக்கும் வகையில் காதல், மர்மம், துரோகம், வீரம், ஆன்மீகம், பாசம் போன்ற அனைத்து வகையாலும் புனையப்பட்டவைதான் நம் பூந்துரை நாடு நாவல். மேலும் இதில் வரும் போர்க்காட்சிகள் யாவும் சிறுவர் படித்து மகிழும் வண்ணம் அம்புலி மாமா கதையை போன்றே புனையப்பட்டுள்ளது. எனவே அனைவரும் பூந்துரை நாட்டு நாவலை படித்து ஆதரவு தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.